நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு இந்த சக்கரவர்த்தி குடும்பம் தெரியுமா? சக்கரவர்த்தி குடும்பத்தை தெரியாதவங்க யார் இருக்க போறாங்க? ரொம்ப நல்லா தெரியுமே. அந்த வீட்டுக்கு மருமக தான் இவ. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு இந்த தியாகராஜ சக்கரவர்த்தியை தெரியுமா? ஆமா. அவர் பையன் ரவி சக்கரவர்த்திக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். அடடே, வெரி குட் வெரி குட். சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமவனா நீங்க அவங்க சம்பந்தி? ஆமா. ஏங்க அவ்வளவு பெரிய ஆளு 20 லட்சத்துக்கு எங்கிட்ட வந்திருக்கீங்க? அதுல இவளுக்கு சம்பந்தம் இல்ல. இது நான் சொந்தமா பண்ண போற பிசினஸ். உங்க வீட்டுக்கு போய் பணம் கேட்டா நல்லாவா இருக்கும் சார். அதான் உங்ககிட்ட வந்த. சரி 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 சரி. அம்மா சும்மா தானே கடன் தராருன்னு சொன்னேன். இப்ப நடான என்ன மாட்டி விடுற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம சும்மா இரு. என் பொண்ணுக்கு சின்ன சின்ன சந்தேகம். அதான் நீங்க இப்ப எனக்கு உதவி பண்ணீங்கன்னா என் மருமக மூலமா உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நாங்க பண்ணுவோம். சரிங்க, தரேன். ஐயோ, சரிங்க. ஒரு விஷயம், உங்க பொண்ணு சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமகங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் உங்களுக்கு பணம் தரேன். ஆனா வட்டி நம்ம கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி, 8%. நான் வட்டியில ரொம்ப கராரா இருப்பேன். சரி சரி. ஆனா வட்டியை மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துடணும். என்ன? அதெல்லாம் நாங்க கரெக்டா கொடுத்துருவோம் சார். ஒரு நிமிஷம் சார். குடிக்க ஏதாவது கொடு. சரிங்க சார். மேடம் டீயா காஃபியா மேடம்? டீ காஃபி இதெல்லாம் என் பொண்ணு சாப்பிட மாட்டா. ஜூஸ் ஜூஸ் இருக்கா? சும்மா இருமா. சரி வேண்டாமா? வேண்டாமா? சரிங்க மேடம். இவங்கிட்ட எல்லாம் போய் உருக வேண்டியதா இருக்கு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். பணம் எண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. வட்டி வாங்கியே கட்டி வச்சிருப்பாரு. இதுல 20 லட்சம் ரூபாய் இருக்கு. எடுத்துக்கிட்டுமா சார்? ஒரு நிமிஷம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துங்க. பத்திரத்துல கையெழுத்து வாங்காம நான் பணம் கொடுக்கறதில்ல. பணம் வேணும்ல? ஆமா சார். கையெழுத்து போடுங்க. அம்மா என்ன கையெழுத்து போடுற? இது சும்மா ஃபார்மாலிட்டி தாண்டி, அவ்வளவுதான். சரியா? இந்தாங்க சார்.
எடுத்துக்கங்க. இந்தா பத்திரமா வை. சரிங்க. ரொம்ப நன்றி சார். அம்மா பேக்ல வச்சுக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கையிலே வச்சுக்கிறேன். நீ வா. வரங்க. சொல்டா. மேடம், ஃபினான்சியர் கிட்ட இருந்து இன்னும் அவங்க பணம் வாங்கியிருப்பாங்கல்ல? வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். வா போலாம். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்ப பயப்படுற அளவுக்கு என்னடி ஆச்சு? 20 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். காஞ்சனா, நானே அவர்கிட்ட பேசி 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். பரவாயில்லையே பானுமதிகா, உன்னை நம்பி இவ்வளவு பணம் கொடுத்தாங்களா? என்னது? சக்கரவர்த்தி குடும்பத்தோட பேரை வச்சு 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியாதா? இந்தா புடி. இந்தாங்க நல்ல தம்பி. ஓகே மேடம். காஞ்சனா, உன்னை நம்பிதான் நான் இவ்ளோ பணத்தை கொடுக்கறேன். ஓ அளவுக்கு என்னையும் பணக்காரியாக்கணும். அக்கா, என்னை நம்பி பணம் கொடுத்துட்டல, போக போக தெரியும். பிரியா, எப்படி இருக்கமா? உனக்கு என்னமா, சக்கரவர்த்தி வீட்டு மருமக, நல்லா தான் இருப்ப. பானுமதி அக்கா, நான் உன் வீட்டு பக்கமா தான் போறேன். நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேனே. சரி வா. அம்மா, நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். ஆட்டோல போய்க்கலாம். சரி காஞ்சனா, நான் என் பொண்ணோட ஆட்டோல போய்க்கிறேன். சரியா? சரிக்கா. பணம் பத்திரம். வா, நீ பாத்து போக்கா. சரிம்மா. எப்படி? சூப்பர் மேடம். வாங்க போலாம். என்ன சித்ரா, சுவாரஸ்யமா படிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை, இந்தாங்க நீங்களே பாருங்க. ஐயோ, நான் தான் கண்ணாடி போடலையே, நீயே படி. அத்தை, ஆந்திரால யாரோ கிருஷ்ணகுமாரின்னு ஒருத்தி சீட்டு நடத்துறேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கி மோசடி பண்ணிட்டாலும். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு அதுல வாழறாங்க. என்ன பண்றது சித்ரா, இப்ப காலமே கெட்டு போச்சு. ஆம்பளை பொம்பளை எல்லாருமே ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி செய்தி தினமும் பேப்பர்ல டிவில வந்துட்டு தானே இருக்கு. ஆனா பணத்தை கொண்டு போய் அங்கதான் கொட்டுறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. அடுத்தவங்களோட காசு புடிங்கி சேர்த்து சந்தோஷப்படுறவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. ஜாட மாடையா என்ன திட்டுறாங்களோ. ஏன் தான் இப்படி ஜனங்க சீட்டு கட்டி ஏமாறுறாங்களோ. யார பத்தி அத்தை பேசிட்டு இருக்கீங்க? ஆந்திரால யாரோ ஒருத்தி சீட்டு நடத்தி பணத்தை மோசடி பண்ணி ஓடி போயிட்டாளாம். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஐயோ, அம்மாவும் சீட்டு நடத்த ஃபைனான்சியர் கிட்ட 20 லட்சம் பணம் வாங்கினாங்களே. ஒருவேளை பேப்பர்ல வந்திருக்கிறது அந்த காஞ்சனாவா இருக்குமோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, அம்மாவும் சீட்டு நடத்த ஃபைனான்சியர் கிட்ட 20 லட்சம் பணம் வாங்கினாங்களே. ஒருவேளை பேப்பர்ல வந்திருக்கிறது அந்த காஞ்சனாவா இருக்குமோ? அத்த, அவங்க பேர் என்ன? ஆந்திரால யாரோ கிருஷ்ணகுமாரியா. கிருஷ்ணகுமாரியா? நல்ல வேலை காஞ்சனா இல்ல. கடவுளே, அந்த கிருஷ்ணகுமாரி மாதிரி காஞ்சனாவும் மோசடி பண்ணாம இருக்கணும். ஐயோ பாவம். பாவம்மா,
யாரு? அதான் அத்தை, அவங்கள நம்பி பணம் கொடுத்தாங்களே அவங்கள சொன்ன. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தாங்களோ. அத அவங்க யோசனை பண்ணிருக்கணும். அதான் டிவிலயும் பேப்பர்லயும் போடுறாங்களே, அத பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும்ல. சுலபமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் ஆகும். என்ன பண்றது அத்தை, வசதியா வாழணும்ன்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது. உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அதை இப்பவே மறந்துடு. அத்தை, இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க, நான் ஏன் அத்தை அப்படிலாம் பண்ண போறேன்? இந்த வீட்டுக்கு நல்ல மருமகன்னு பேர் எடுத்தா எனக்கு அதுவே போதும். அது சொன்னா மட்டும் பத்தாது, செயல்லையும் காட்டணும். என்ன? சரிங்க அத்தை. ஏன் சித்ரா, பிரியாமலை எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்க? இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டதுல இருந்து அவ பொறுப்பா தானே இருக்கா? எல்லாம் போக போக சரியாயிடும், விட்டுரு. அத்தை, போக போக சரியாயிடும்னு நம்ம காத்துட்டு இருந்தா நமக்கு வயசாயிடுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. சித்ரா, செடி சீக்கிரம் வளரட்டும்னு வெறும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. அது மரமா வளரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரிதான் மனுஷனும். செடியா இருக்கும் போதே வளராதது எப்படி மரமாகும்? சக்கரை போட்டேனா? நல்லாவே இல்ல. ஆமா, அந்த சீதா சனிய அவ இங்க இருந்து போனதுல இருந்து நானே ஒரு நல்ல காஃபியை குடிச்சது கிடையாது. இவளுங்களுக்கெல்லாம் இதுவே போதும். காஃபி எடுத்துக்கங்க. என்ன பானுமதி அக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. முதல்ல காஃபியை குடிங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பொறுமையா சொல்றேன். குடிங்க. பானுமதி, இப்போவாது சொல்லு, என்ன விஷயம்? இப்போ பெரிய பங்களாவுல இருந்துகிட்டு கழுத்து நிறைய நகைய போட்டுக்கிட்டு அப்படியே கார போய்கிட்டு நாம விரும்புற மாதிரி வாழறதுக்கு சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பானுமதி அக்கா, காமெடி எல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் எங்கக்கா நமக்கு கிடைக்க போகுது? இத பாருப்பா, கிடைக்காதுன்னு சும்மா இருந்தா எதுவுமே கிடைக்காது. நாம தான் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அப்படின்னா புரியலையே பானுமதி. இது பாருக்கா, காசு சம்பாதிக்கிற வழிய நாம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி? அப்படி கேளுங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெருவுல ஃபினாயில் வித்துட்டு இருந்தாலே காஞ்சனா, அந்த கருப்பா குண்டா முண்ட கண்ண வச்சுக்கிட்டு, அவ இப்ப எப்படி இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அவ தான் ஊரை விட்டு போய் 6-7 வருஷம் ஆச்சே. அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ யாருக்கு தெரியும்? அப்படித்தான் இழிச்சவன்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கா. சும்மா ஒண்ணு வரல, கோடீஸ்வரி கோடீஸ்வரியா வந்திருக்கா. கோடீஸ்வரியாவா? ஆமா. எப்படிக்கா? இந்த சீட்டு பிசினஸ் நடத்திதான்.
சீட்டு பிசினஸா? சும்மா இரு பானுமதி, அதுல எப்படி கோடீஸ்வரி ஆக முடியும்? அப்படி கேளுங்க. சீட்டு பிசினஸ் மட்டும் இல்ல, டப்ளிங்கும் பண்றா. அதுலதான் ரொம்ப பணம் சம்பாதிச்சிருக்கா. டப்ளிங்கா? டப்ளிங்னா? டப்ளிங்னா டப்ளிங்னா நாம எவ்வளவு பணத்தை கட்டினாலும் 3 மாசத்துல அந்த பணத்தை அப்படியே டபுளா நமக்கு திருப்பி தருவாங்க. ஆமாக்கா. அதுல அவங்களுக்கு என்ன லாபம்க்கா? அது வந்து இவ என்ன ஏடா கூடமா கேள்வி கேக்குறா, எப்படியாவது சமாளிக்கணும். இது பாருமா, அத பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு பணம் டபுளா கிடைச்சா சந்தோஷம் தானே. அதான் ஒர்க் அவுட் ஆகுது. அவ என்னையும் அந்த பிசினஸ்ல சேர சொன்னா. நானும் 20 லட்சம் கடன் வாங்கி அவகிட்ட கொடுத்துட்டேன். 20 லட்சமா? நீ கடன் வாங்கினா? உனக்கு யாரு கொடுத்தா? இது பாருக்கா, இப்ப நான் யாரு? சக்கரவர்த்தி குடும்பத்து சம்பந்தி. எனக்கு 20 லட்சம் கிடைக்காதா? அது சரிக்கா, எங்களை எதுக்காக இங்க வர சொன்னீங்க? எதுக்குன்னா என்ன மாதிரியே உங்களையும் கோடீஸ்வரி ஆக்கிறதுக்கு தான். நீங்க சக்கரவர்த்தி குடும்பத்தோட சம்பந்தி, உங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் கொடுப்பாங்க, எங்களுக்கு யாருக்கா கொடுப்பாங்க? நீங்க ஒண்ணு என்ன மாதிரி 20 லட்சம் ஒண்ணு போட வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. இந்த 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா கூட போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. இந்த 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா கூட போதும். 2 லட்சமா? எப்படி பானுமதி எங்களால முடியும்? இவ்வளவு வருஷமா குடும்பம் நடத்துறீங்களே, புருஷனுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருப்பீங்களே, அதை எடுங்க. பத்தாததுக்கு அவருக்கு தெரியாம யார்கிட்டயாவது கொஞ்சம் கடன் வாங்குங்க. பொம்பளைங்க நினைச்சா இப்படி எல்லாம் கடன் வாங்க முடியும். 2 லட்சம் போட்டா 3 மாசத்துல 4 லட்சம் கிடைக்கும். அந்த 4 லட்சத்தை போட்டா அடுத்த 3 மாசத்துல 8 லட்சம் கிடைக்கும். பத்தாதா? அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. என்ன மணிமகளே? ஆமா அக்கா, எங்களால எவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்றோம். ஆனா காஞ்சனா கிட்ட எங்களை நீங்க தாங்க கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஆனா பானுமதி, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் பணத்தை கொடுக்கறோம். அந்த பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. என்ன? அட என்னக்கா, நானே 20 லட்சம் போட்டிருக்கேன். இதை விட கேரண்டி வேற என்ன வேணும் உங்களுக்கு? இது பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. காஞ்சனா வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம். போயிட்டு வாங்க சீக்கிரம். என்ன மணி, ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். என்ன பானு, இத்தனை பேர் வந்துட்டு போறாங்க? அதுவா, அவங்க அந்த பக்கமா போயிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நீங்க ஒண்ணு சந்தேகப்படாதீங்க. நீங்க உட்காருங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா? நான் போட்டு கொண்டு வரேன். ஸ்ட்ராங்கா. ரொம்ப யோசிக்காதீங்க, உட்காருங்க.
காஞ்சனா, நீ சொன்ன மாதிரியே முதலீடு பண்றதுக்கு பணத்தோட கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களை. ஆமா, இவங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னக்கா, ஏன் ஞாபகம் இல்லாம? இவங்க தான் ரேவதி அக்கா, அவங்க இந்திரா, இவங்க மணிமேகல, இவங்க டெய்சி. எனக்கு தெரியாதா என்ன? பாத்தீங்களா, காஞ்சனா இன்னும் நம்ம யாரையும் மறக்கல. எவ்வளவு பணம் வந்தாலும் அப்படியேதான் இருக்கா. நான் சொன்னல. காஞ்சனா, உன்னை பத்தியும் நான் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். ஆமா, ஆனா ஒண்ணு, என்ன மாதிரி இவங்களால 20 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. என்னக்கா, எல்லாரும் நம்மளுக்கு வேண்டியவங்களா ஆயிட்டாங்க. எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கட்டும். சிறு துளி பெருவெள்ளம் ஆகுற மாதிரி இன்னைக்கு கையில கம்மியா கொடுக்கற பணம் நாளைக்கு பெருசா ஆகும். ஆமா. சரி, நீங்கெல்லாம் இப்போ எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு மொத்தமா ஒரு 8 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. 8 லட்சம் தானா? பரவாயில்லக்கா, நீயே உன் கையால வாங்கி கொடு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் அவங்க கையாலே கொடுத்துட்டோம். என்னக்கா நீ, உன் கைதான் ராசியான கை, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? ஆமா. ஐயோ, அப்ப சரி, கொடுங்க 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 கொடுங்க. கடவுளே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகணும். ட்ரிபிள் என்ன, பன்மடங்கு ஆகணும். என்னக்கா இது? மொத்தம் 8 லட்சம் இருக்கு. இத வாங்கிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கணுமோ அப்படி கொடு. பாத்துக்கிட்டே இருங்க எப்படி திருப்பி கொடுக்க போறாங்கன்னு. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதான் வேணும்.